மற்றொரு அண்மை செய்தியை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது SFI மாணவர் அமைப்பினர் தற்பொழுது அங்கு வாயிலில் கூடியிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான தகவல் வெளியானதிலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பி வரக்கூடிய சூழலில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தற்பொழுது அதன் முன்பாக SFI அணியினர் கூடியிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியான உடனே காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது SFI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கள சூழல் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? இதனால அங்கு ஏதாவது அசாதாரண சூழல் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக இன்று காலை முதல் போலீசார் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி பிடிப்பதற்காக 4 தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் நுழைவாயிலில் 20க்கும் மேற்பட்ட SFI என்கிற மாணவர் அமைப்பினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசையும் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய முன்தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவி மற்றும் மாணவர் ஒருவர் தனியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது உள்ளே மர்ம நபர்கள் அவர்களை தாக்கிவிட்டு அந்த மாணவியிடம் பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த மாணவியும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகார் மனு அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்ததில் இதுவரை துணை ஆணையர் மற்றும் இணை ஆணையர் ஆகியோர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக 4 ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வருவதாகவும் ஒருபுறம் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு குற்றவாளியை தற்பொழுது பிடித்து விட்டதாக காவல்துறையினர் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் SFI அமைப்பினர் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் தற்பொழுது கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசையும் அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சரையும் அவர்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குற்றவாளிகளை அவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அதே போன்று கல்லூரி நிர்வாகத்திற்குள் இது போன்ற ஒரு தவறு நடந்தது எப்படி எனவும் கோஷமிட்டு வருகிறார்கள். மேலும் இந்த இடத்தில் கோட்டூர்புரம் போலீசார் அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய கிண்டி போலீசாரும் தற்பொழுது பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய இருப்பதாக தகவல் தெரிவித்த சூழ்நிலையில் காவல்துறையிடம் அவர்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.